தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசியலில் தன்னை அழுத்தமாக கால்பதிக்கக்கூடிய வகையில் வெற்றி செய்திகளை பதிவிடக்கூடிய வகையில் முன்னிலை பெற்று வருகின்றார்கள். ஒடிசா மாநிலத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியான பிஜு ஜனதா தளம் பின்னடைவு சந்தித்திருக்கின்றது பாஜகவிடம். அதே போன்று ஆந்திர மாநிலத்தில் ஆட்சியை இழக்கின்றார் ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பெருத்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு சில இடங்களில் பாஜக கூட்டணி கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது பாஜக கூட்டணி இந்திய அளவில் 297 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்தியா காங்கிரஸ் கிட்டத்தட்ட 230 நெருங்கி இருக்கின்றது. கருத்து கணிப்புகளில் எல்லாம் இந்தியா கூட்டணி 160 இடங்களை தொடுவதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும், சவாலாக இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் கூட உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜகவினுடைய இதய பகுதிகளிலும் காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகள் இந்த முறை வெற்றியை பதிவிட்டிருக்கின்றன. குறிப்பாக சமாஜ்வாதி கட்சி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவிற்கு வழங்கியிருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் கடந்த முறை 62 கைப்பற்றியிருந்தார்கள். 2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 74 தொகுதிகளை பாஜகவினர் கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் இந்த முறை அங்கு ஒரு சரிவை சந்தித்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. 30க்கும் கூடுதலான இடங்களில் தற்போது வரை சமாஜ்வாதி கட்சி, அதாவது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோடு இணைந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி மிகப்பெரிய முன்னிலை பெற்றிருக்கின்றது அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அந்த கூட்டணி. எனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சரிவு, அதே போன்று மகாராஷ்டிரா மாநில அரசியலிலும் ஒரு சிறிய சரிவை பாஜக கூட்டணி சந்தித்திருக்கின்றது. அங்கு ஏற்பட்டிருந்த பிளவின் காரணமாக சிவசேனை இரண்டாக பிரிந்துவிட்டது, தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக பிரிந்துவிட்டது. இவ்வாறு பிரிவடைந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருந்தது பாஜக. அங்கு ஏற்பட்டிருந்த அந்த கடைசி நேர மாற்றத்தின் காரணமாக ஒரு சிறிய சரிவை அங்கு பாஜக சந்தித்திருக்கின்றது. எனவே பாஜகவினுடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய சில இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவுதான் பாஜக கூட்டணி வெகு எளிதாக 370 நெருங்கும் கூட்டணியோடு சேர்த்து என்று கருத்து கணிப்புகளில் ஒரு சேர ஒட்டுமொத்த கருத்து கணிப்பு நிறுவனங்களும் ஏஜென்சிகளும் தெரிவித்திருந்த தகவல் இங்கு சற்று மாறுபட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி எளிதாக வெற்றி பெறும் என்று நினைக்கப்பட்டிருந்த சூழலில் அந்த இடங்களில் எல்லாம் தற்போது பாஜக ஒரு பின்னடைவு சந்தித்திருக்கின்றது. இது இறுதி நிலவரம் அல்ல. வட மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை 4-5 சுற்றுகள் தான் எண்ணப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களில் மக்கள் தொகை சற்று அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாக மாலை வரை அங்கு வாக்கு எண்ணிக்கை சுற்றுகளாக நடைபெறும். எனவே பாஜக கூட்டணி இன்னும் சற்று முன்னிலை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்தியா கூட்டணி 250 நெருங்குமா என்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த செய்தி தற்போது வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள் இந்தியா கூட்டணி கட்சியினரிடையே ஒரு சிறிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. டெல்லியில் அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தற்போது கூட்டத்திற்கு உடனடியாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு எந்த ஒரு கூட்டணி கட்சியின் தயவும் கூட இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கு பாஜகவிற்கு தேவையான இடங்கள் 273. அந்த இடத்தை பாஜக பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தற்போது அளவில் முன்னிலை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. அறுதி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட தனி பெரும்பான்மை என்ற அடிப்படையில் எந்த கட்சி இந்தியாவில் அதிகப்படியான இடங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சியை கூட்டணி முறையில் ஆட்சி அமைப்பதற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார். எனவே பாஜக ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. ஆனால் நிதிஷ்குமார் போன்றவர்கள் பீகார் மாநிலத்தில் கடைசி நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஏதேனும் ஒரு புதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் அது பாஜக கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தற்போது அளவில் முன்னிலை நிலவரங்கள் இருக்கின்றன. என்றாலும் இன்னும் ஒரு 3-4 மணி நேரங்களுக்கு பிறகாகத்தான் பாஜக எளிதாக ஆட்சி அமைத்து விடுமா, அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குமா என்பது தெரிய வரும். ஆனால் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய இந்த நிலவரங்கள் பாஜகவின் இலக்கான தனித்து 370 இடங்கள், கூட்டணியோடு 400க்கும் கூடுதலான இடங்கள் என்பதை எட்டாக்கணியாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் தற்போதைய முன்னிலை நிலவரங்கள் சொல்லுகின்றன. குறிப்பாக 370க்கும் கூடுதலான இடங்களை பாஜக பெற்றிருந்தால் 365 இடங்கள் வரை பாஜக பெறும் பொழுது அது மக்களவையில் அவர்களுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மைக்கும் கூடுதலான இடங்களை தரும். அவ்வாறு மக்களவையில் 3/2 பங்குக்கும் கூடுதலான இடங்களை பெறும் பொழுது பாஜக நினைக்கக்கூடிய சட்ட மசோதாக்களை பிற கட்சிகளுடைய தயவு இல்லாமல் எளிதாக நிறைவேற்றி விட முடியும் மக்களவையில். எனவேதான் அவர்கள் 360க்கும் கூடுதலான இடங்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் 370 என்பதை இலக்காக நிர்ணயித்திருந்தார்கள். அதுவும் தற்போது பாஜகவிற்கு எட்டாக்கணியாகி இருக்கின்றது. அறுதி பெரும்பான்மை என்பதும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. பாஜக கூட்டணி ஏறக்குறைய கூட்டணியோடு சேர்த்து 300 இடங்களை நெருங்கி இருக்கின்றது. இந்தியா கூட்டணி திமுக போன்ற மாநில அளவில் செல்வாக்கு மிகுந்த கட்சிகளின் வழக்கமான அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகின்றது. அதாவது ஒரு சில மாநிலங்களில் 227
47 இடங்களில் தற்போது வரை காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றது. அதே நேரம் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி வெகு எளிதாக அதிமுக மற்றும் பாஜகவின் சவாலை கடந்திருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிக மட்டும்தான் ஒரே ஒரு இடத்தில் முன்னிலையில் இருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் ஒரே ஒரு இடத்தில் முன்னிலையில் இருக்கின்றது.